கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம், உடைந்த உள்ளம், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் வேண்டாம், கலங்கிடவே அறிக்கை பண்ணுவோம், கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருகிறவர், தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார், நான் தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு, நேசர் வருகையில். விசுவாசத்தோடு சொல்லும், என் நேசர் வருகையில். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், ஒருபோதும் கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் விசுவாசத்தோடு, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் கலங்கிட மாட்டேன், என் இயேசு என்னுடைய காரியங்களில் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். உங்க கிருபை போதும் இயேசுப்பா, என் பலவீனத்தில் உந்தன் பலன் என்றும் விளங்கிடும். கிருபை போதும் இயேசுப்பா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கையை தட்டுவோமா? உங்க கிருபை போதும் இயேசுப்பா, உங்க கிருபை போதும் இயேசுப்பா, உங்க கிருபை.
எந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. எந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. ஒரு முறை கூட சொல்லும் கிருபை. உங்க கிருபை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உங்களுடைய கிருபைதான் எல்லாம் பிரியமானவர்களே. உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை பலவீனத்தில் பலன். உங்க பலவீனத்தில் உந்தன் பலன் என்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. பலவீனத்தில் உந்தன் பலன் என்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையில் இருந்து தூக்கி எடுத்ததும் உங்க கிருபையே. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையில் இருந்து தூக்கி எடுத்ததும் உங்க கிருபையே. உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை போதுமே சப்பா. எந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. எந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த வரிகளை நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவது உம்முடைய கிருபை. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஒன்லி காட். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பதும் உங்க கிருபை. One more time. உணர்ந்து சொல்லுவோம். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதும் உங்க கிருபையே. சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை போதுமே சப்பா. உங்க கிருபை போதுமே சப்பா. உந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. உந்தன் பலவீனத்தில் உந்தன் பலனென்றும் விளங்கிடும் கிருபை போதுமே சப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இரக்கங்களின் தகப்பன், கிருபை உள்ளவர். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். அவர் கண்மணி போல நம்மை காக்கிற தெய்வமாக இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார்.
படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். சொல்லுவோம். படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உற்சாகமா சொல்லுவோம். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் புரளுவதே இல்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகளை காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. ஆறுகளை நீ கடந்தாலும் இல்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக நாம் கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடுகிற போது ஆண்டவர் அவைகளை விசாரிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஒருவேளை புதிதாக இருக்கலாம். நீங்கள் என்னோடு கற்றுக்கொண்டு பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. நம்முடைய வாழ்க்கையிலே பலருடைய அன்பு மாறி போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், நம்மிடத்திலே பல காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட மாறி போகலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம் நடுவிலே அசைவாடுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மாலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோருந்தன் ஆதாரம் நானே. மாலைகள் விலகி அகன்று போனாலும்
சொல்லுவோம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே. இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நிற்போம். காக்கும் தேவன் என்றாரே. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். உன்னை உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. யெகோவா தேவன். இந்த வார்த்தைகளை பாடுகிற போதே புத்தி கெட்டாத ஆறுதல் உண்டாகட்டும். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி நீ புதுபலன் அடைவாய். விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து சொல்லுவோம். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன், அடைந்து சிறகு புதுபலன், புது கிருபை. ஹல்லேலூயா. உயர மடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே கண்களை மூடி மகனே. ஆண்டவர் எல்லாரும் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இப்பொழுது அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை நம்மை தொடுகிறது. ஷாபாரா காதா ராபோ ஷேதேரேரே. வியாதியை நினைத்து கவலைப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாம். சில காரியங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வியாதியை சுகமாக்க வல்லமை உள்ளது. ஷாபாரா காதா ரவோரு. யெகோவா ராஃபா நம்மை சுகமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாய் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. உன்னுடைய காரியத்தில் இது வாய்க்குமா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இவைகள் நடப்பிப்பேன், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுகிற போதே சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும், போராட்டங்கள் மறையட்டும். ஷபாராதோரோ. சுகம் தரும் தெய்வம்
சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நம்மை நடத்தி செல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையானவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18 நாம் வாசிக்கிறோம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாயிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் நம்முடைய பெலனாயிருப்பாரானால் ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிலும் அதிக பலவான்கள் என்னை எதிர்த்து வந்த போதும் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடப்போகும், நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர். ஹல்லேலூயா. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்யக்கும். சொல்லுவோம், நீரன் கண்மலை, நீரன் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நம்முடைய பலன், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள், என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி நன்றி சொல்ல. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. சத்தத்தை உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். அன்பு கூறுவேன். நான் என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ விசாலமான இடத்தில், விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் அற்புதத்தீர். விசாலமான இடத்திலே என்னை. கடைசியாக கரங்களை உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில். அன்பு கூறுவேன். என் பலனாகிய, என் பலனாகிய
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலும் கூட நாம் பாடினதான எல்லா பாடல்களும் தேவனுடைய பாதத்தில் நாம் கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றதான வார்த்தைகளை குறித்து நாம் பாடினோம். ஹalleluya. எத்தனை பேர் இந்த விசுவாசித்து பாடினோம்? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் சுமந்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு செய்ய போகிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் ஒரே விதமாக தான் கிரியை செய்வார். ஆல்வேஸ் ஆவியானவருக்கு எப்போதும் ஒரு ஒருங்கிணைப்பு உண்டு. பாடல்களாக இருந்தாலும் சரி, தேவ செய்தியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒருங்கிணைப்பாக செய்கிறார். தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. தேவன் பெரியவராக இருக்கிறார். வியாதி பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் உண்டாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்ன செய்கிறதில்லை? மாறி போவதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நினைக்கலாம், என்ன திரும்ப மறுபடியும் இதே வசனத்தை எடுத்து பேசுகிறாருன்னு. இந்த வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும் வரைக்கும், இல்லாத when we need, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் வரைக்கும் அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து பேசணும். ஹalleluya. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேச பேச, கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்ய நமக்கு ஜெயம் உண்டாகிறது. ஹalleluya. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து கவலை உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்க. நமக்கு பலவிதமான பாரங்கள் உண்டு. பாவ பாரம், உலகத்தின் கவலைகள், எல்லா காரியங்களையும் குறித்து அநேக கவலையினால் நாம் நிறைந்திருக்கிறோம். கவலை என்னன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நமக்கு வசனத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு, நம்முடைய ஜீவியத்துக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யாருக்கு சொல்றாரு? இது தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை நோக்கி தான் சொல்றாரு. ஏனென்றால் இது இட்ஸ் ஓப்பன் கால். ஆண்டவர் கூப்பிடுறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்ததனுடைய முதல் நோக்கம் என்ன? நமக்கு இளைப்பாறுதல் தரும்படியாய், விடுதலை தரும்படியாய், சந்தோஷம் தரும்படியாய், நம்முடைய துக்கங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடினால் அவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேணும்? நம்முடைய பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்போது நாம் ஆண்டவரிடத்தை நோக்கி போக வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் அதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க வேணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட நாம் கவலையோடு, கஷ்டத்தோடு, பலவிதமான எண்ணங்களோடு, சூழ்நிலைகளோடு நாம் வந்திருக்கலாம். ஆவியானவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு சொல்றாரு, நான் உன்னை அழைக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா? உன்னுடைய பாரங்கள் என்ன? உன்னுடைய கவலை என்ன? உன்னுடைய பிரச்சனைகள் என்ன? உன்னுடைய தேவைகள் என்ன? எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய காரியங்கள் எல்லாம் அறிந்த தேவனிடத்தில் நாம் அதை ஒப்பு கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் என்னுடைய ஒரு பெரிய வாஞ்சியின் தாகமும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் அபியாசிக்க வேணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பலனாக மாற வேண்டும். அது ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் மாற வேண்டும். அவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் உபத்திரம் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, கவலை உண்டு. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலையை எடுத்து விடும்படியா பிசாசுடைய வேலை என்னது? தேவனுடைய பிள்ளைய அவருடைய சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், ரட்சிப்பு எல்லாவற்றையும் எடுத்து விடும்படியா அவன் கிரியை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்துல வா என்று சொல்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். There is a rest in God. அந்த இளைப்பாறுதல் சொல்லும்போது there is a rest. ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. It's a definite and it's an experience. It's a definite experience. It's not just a word. ஏதோ ஒரு வார்த்தைக்காய் வாசித்து போனீங்கன்னா அப்படியே வாசிட்டு போயிடுவோம்.
ஆனா அவருடைய பாதத்துல வந்து நாம் தரித்து இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு பெரிதான இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். ஆமென். அந்த இளைப்பாறுதல்ங்கிறது வாட் எவர் த சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அந்த the peace that passeth all understanding, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம்? ஆமென். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மாலை வேளையில நீங்கள் இன்னும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்படவில்லை என்றால் அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? பாவத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய கட்டுகள் என்ன, பலவீனங்கள், நம்முடைய அநேக பாவங்கள் உங்களை பற்றி கொண்டிருக்கிறதா? அநேக விட முடியாத பாவங்கள், ஜீவியங்கள் நம்மை பற்றி கொண்டிருக்கிறதா? இஸ் there anything that holding you back from the Lord? ஆண்டவருக்குள்ள வளர்ந்து போக முடியாதபடிக்கு, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் வா. ஆமென். ஜெய ஜீவியம் செய்ய வேண்டுமா? பாவத்தை மேற்கொள்ள வேண்டுமா? யாரிடத்தில் வர சொல்றாரு? என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஆமென். நான் தாழ்மையும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு. நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஜீவியத்தில் இளைப்பாறுதலை தருகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். How many of us we can tell? எத்தனை பேர் நமக்கு சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது, ஆண்டவருடைய பாதத்தில் நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கலங்காமல். இன்னைக்கு பாடின பாடல்கள் எல்லாம் என்னமோ நான் பேச வந்ததுக்கு என்னோட வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னன்னு சொன்னார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் வி ரீட் சம்திங் அண்ட் கோ, ஏதோ ஒரு வாசித்துட்டு போறது இல்லை. நீங்க இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிப்பீங்களான்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரில தேவன் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சூழ்நிலைகளை மாற்றி தருவார், பிரச்சனைகளை மாற்றி தருவார். இத்தனை காலங்கள் நீங்கள் கலங்கி கொண்டு போராடி கொண்டிருந்த எல்லாவற்றிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். எவ்விதமாய் முடியும்? அவரால் எல்லாவற்றையும் கூடும். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாவற்றையும் கூடும். ஏனென்றால் அவர் என்னுடைய கண்மலையாயிருக்கிறார், என் கோட்டையாயிருக்கிறார், என் அரணாயிருக்கிறார், என்னுடைய பாதுகாப்பாயிருக்கிறார். அவரிடத்தில் நான் வரும்போது ஒரு எல்லா காரியங்களும் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறா இருக்கார். எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? பெரிய இளைப்பாறுதலாக இருக்கிறது. பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அவருடைய வாசிங்க, பிலிப்பியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது ரொம்ப தெரிந்த வசனம், அடிக்கடி நம்ம பேசுற வசனம், கேட்கிறதான வசனம். God's peace is greater than our understanding. God's peace is greater than our understanding. Our understanding towards the problem is something நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிறதான சமாதானம், சூழ்நிலைகள் எல்லாம் அவிதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் the peace that God gives us is more beyond the circumstance. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் I always pray இந்த வசனத்தின்படி the peace that passeth all understanding. அப்படின்னா நம்முடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். எப்படியா? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி? சூழ்நிலைகளை கண்டு கலங்கி, நீ பாடின பாடலாம் பார்த்தீங்கன்னா, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எல்லா வசனங்களையும். அப்போ இந்த வசனங்கள், வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? கலங்கி கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். தேவன் இவ்விதமாக இருக்க நம்மை அழைக்கவில்லை. இட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் காட் ஃபார் த சர்ச். He wants the church to be a victorious church. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தில் போக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். தட் இஸ், அதற்காக தான் தேவன் என்ன செய்தார்? அழைத்தார். அப்போ என்ன சொல்றாரு இந்த வசனத்தில்? ஆண்டவரே உம்முடைய பூர்ண சமாதானம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை எடுத்துட்டு, ஆண்டவரே whatever the circumstances, எனக்கு உம்முடைய சமாதானத்தை தாங்க சுவாமி. I don't want to lose the peace. ஆண்டவரே நீர் கொடுக்கிறதான அந்த நித்திய சமாதானத்தை நான் என்ன செய்ய போகல, இழந்து போக விடவில்லை. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் படகுல போனாங்க. படகுல பயங்கர கொந்தளிப்பு உண்டானது, அப்படிதானே? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இறையாதே, அமைதியாயிரு.
அப்ப இவை சூழ்நிலைகளுக்கு எல்லாவற்றையும் மேல அதிகாரம் உள்ளவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாருடைய தெய்வமா இருக்கிறார்? நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் உண்டு? How many of you can practice this? இதை அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நம்ம அனுபவிக்கிறேன்னு தைரியமா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. See, when I preach the word of God, நான் வசனத்தை சொல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா that will change your life. நம்முடைய வாழ்க்கை அது என்ன செய்யும்? மாற்றும். நமக்கு பூரண சமாதானத்தை தேவன் தந்திருக்கிறார், பூரண சந்தோஷத்தை தந்திருக்கிறார், பூரண இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த இளைப்பாறுதல் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதை நம்ம வாஞ்சிக்கணும். we are not desiring, ஏதோ வாசித்துட்டு போறோம். நோ, ஆண்டவரே உம்முடைய பூரண சமாதானம், the peace that passeth all your, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் எல்லாவற்றையும் செய்துட்டாரு. என்னை அவர் மீட்டு கொண்டார், என்னை நீதிமானாக்கினார், என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார். எனக்காய் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். பிசாசு எப்போதும் உங்களை வந்து என்ன செய்யறான்? he is condemning you, he is discouraging you. உங்களை அதேரியப்படுத்துகிறான், உங்களை சோர்வுகளை ஆக்குறான், உங்களுக்கு பிரச்சனைகளை காண்பித்து, சூழ்நிலைகளை காண்பித்து, இது எப்படி முடியுமோ, இந்த காரியம் எவ்விதமாய் முடியுமோ, என்னுடைய வியாதி எவ்விதமாய் முடியுமோ, என்னுடைய சூழ்நிலைகள் எவ்விதமாய் முடியுமோ, என் விசா பிரச்சனை எவ்விதமாய் முடியுமோ, உலகத்துடைய அநேக காரியங்களை கொடுத்து அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுத்துகிறான். he is deviating from the word of God. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் எத்தனை முறை வாசித்தாலும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறான்? மாற்றி போடுகிறான். ஆனால் தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியான நமக்கு ஒத்தாசையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியான நமக்குள்ள கிரியை செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து சொல்கிறார், நான் என்ன செய்யறேன்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. he gives a personal way of talking. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். So we need to experience this word of God. இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் பயப்படாதேன்னு சொல்றான். பயப்படாம இருக்க ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் எனக்கு கூடவா இருக்கிறது, நான் ஒரு நாளும் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். ஆண்டவர் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் இந்த வருஷத்தில் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. புதிய பாதைகளை கர்த்தர் உருவாக்குறார், புதிய வழிகளை தேவன் உங்களுக்கு உருவாக்குறார். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு. ஆமென். நீங்க கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பீங்கன்னா, உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுவீங்களானா, ஆவிக்குரிய தேவைகளாக இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவைகளாக இருக்கலாம், சூழ்நிலைகள் விதமாக இருக்கலாம், ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தினால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. See, in the last days, God wants to prove in the church the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவர் என்ன செய்கிறார்? விளங்க பண்ண விரும்புகிறார். அவருடைய நாமத்தில் நாம் எந்த காரியங்களை கேட்டாலும், அவருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கும் போதும், அவருடைய நாமத்தில் நாம் கட்டளையிடும் போதும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் சமாதானம் உண்டு. அதை தான் தேவன் நம்ம அனுபவிக்கிறார். we need to experience this. ஜெபிங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஜஸ்ட் ஆண்டவரே ஒரு நிமிடம் சிறிய ஜெபம் என்னோட கூட ப்ளீஸ். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, லார்ட், வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானம் வேணும். ஆண்டவரே, எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னோட இருதயத்தை, வாழ்க்கையை முற்றிலும். இட் இஸ் ஈஸி டு ப்ரீச். நான் பேசிட்டு போயிடலாம். ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேணும் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் த பவர் தட் கிவன் பை த கிரேஸ் ஆஃப் காட். அந்த கல்வாரில் உண்டாக்கினதான அந்த சர்வ வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, கிரியேட் செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், ஒரு காசுக்கு
ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு முடி நம்முடைய தலையில இருக்கு? Can we count? ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணியிருக்கேங்கிறாரு. Will you believe this? ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணியிருக்கிறேன். 139 சங்கீதத்தை சொல்றாரு, உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் முன்பதே நீ எந்த நாள்ல உருவாக்கப்படுவாய், எப்படி இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? வாசிங்க, 130 வாசிங்க அந்த வசனத்தை. 15-16. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. தேவன் பார்த்திருக்கிறார். எதேச்சியா நாம் இங்க வரல. See, keep this point always. இந்த பகுதியை நம்ம வைத்துக் கொள்ளுங்க. நம் சூழ்நிலைகள் விதமா இருந்தாலும் ஆண்டவர் நம்ம எதேச்சியமாய் அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க வரல. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். நம்மளுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறோம். ஆனால் அப்படி நாம் ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை. ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் திங்ஸ். ஆண்டவருடைய எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் திங்ஸ். சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என் தேவனை நான் விசுவாசிக்க போகிறேன். ஒரு நிமிடம் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோமா? லார்ட், ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் யூ. இந்த நாளில் அறிக்கை பண்ணுங்க. when you confess, நீங்கள் அப்படி வார்த்தையில் சொல்லும்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே விசுவாசிக்க போகிறேன். சொல்லுங்க, ஒரே நிமிஷம், ஒரே வார்த்தை. ஆண்டவரே, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையுமே நான் என்ன செய்ய போகிறேன்? விசுவாசிக்க போகிறேன். தேங்க்யூ. ஆமென். இப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? முதலாவது பார்த்தோம், கிவ் ஆல் யுவர் பர்டன் டு காட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் நம்முடைய எல்லா பாரங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது, ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் திங்ஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை என்ன செய்ய வேணும்? நம்ப வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அவர் நம்முடைய தலைமுடியெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? எழும்பியிருக்க. எரேமியாவை குறித்து, தீர்க்கதரிசியை குறித்து சுவாசிக்கிறோம். எரேமியா 1 5 வசனத்தில் தீர்க்கதரிசி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். அவனை எரேமியா இப்படி தெரிந்தான், தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எவ்வளோ பெரிய தேவனா இருக்கிறார். நம்மை குறித்து சிந்தனை உடையவராக இருக்கிறார். நம்மை குறித்து எப்போது நோக்கமுடையவராக இருக்கிறார். ஆனபடி நாம் ஒன்றை குறித்து கவலைங்க வேண்டாம், ஒன்றை குறித்து திகைக்க வேண்டாம், ஒன்றை குறித்து பயப்பட வேண்டாம். தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். நாம் விசுவாசிக்க எப்படி வரும்? ஜஸ்ட் கன்ஃபஸ் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை அப்படியே அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய ஜெபங்களில் ஆண்டவரோட வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, என் தலைமுடியெல்லாம் நீங்கள் என்ன இருக்கிறீங்க ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆண்டவரே. இப்படி உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றமாய் நீங்கள் வியாதியாக இருப்பீங்களா, அதற்குள்ள வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கடன் தொலை ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய வசனத்தில் எல்லாவற்றுக்கும் ஆன்சர் கொடுத்துட்டாரு. எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து ஆமென் என்று கொடுத்துருக்கிறார். ஆனால் அப்படினால என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை பண்ண நமக்கு என்ன உண்டு? ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையில் என்ன ஜெபிச்சாலும் நம்முடைய வார்த்தையில் என்ன பூர்ணமாக முடியறதில்லை. கரெக்ட் தானே? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், எனக்கு இது தாரு, இல்லை இப்படி தான் கேட்குறோம். ஆனால் நீங்கள் வசனத்தை எடுத்து சொல்லும்போது, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தையின் ஒரு உறுப்பாது. So you can bind God by his word. How can you bind God? You can bind. ஆண்டவரை எப்படி இது பண்ண முடியும்? ஆண்டவர் பதில் தருவார். இதற்கு கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு இது செய்கிறீர் என்று ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு முக்கியமான காரியம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இன்னும் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுக்காவிட்டால், இந்த ராத்திரி வேளையில் அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் வாரும்.
ஆண்டவரே என்ற பாவங்களை மன்னியும். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் கண்டுகொள்ளும் போது, அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார், இளைப்பாறுதலை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை தருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. யார் மேல பாரத்தை வைத்திடணுமா? கர்த்தர் மேல. எத்தனை பேர் தீர்மானம் பண்றோம்? கரங்களை உயர்த்தி காட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா பாரங்களையும் இந்த நாளில் இங்க வைத்து விட்டு ஆண்டவரிடத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு நாம் போக போறோம். ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க whatever you leave it on my place, விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் நீங்கள் வெட்டி வைக்கிறதான எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தர. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான என்ன செய்யறதில்லை, ஒருபோதும் தள்ள விடுகிறதில்லை. God will sustain you. தேவனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து உன்னை பராமரிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்துருவோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் எல்லாம் அறிந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய எல்லாவற்றையும் காண்கிறதான தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவைகள் எல்லாம் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரிடத்தில். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அனுபவிக்கணும். தட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் மறுபடியும் கர்த்தர் நம்ம இதை ஞாபகப்படுத்துகிறார். என்றுக்காக நாம் விசுவாசத்தில் வளரும்படியாய், நம்முடைய ஜீவியத்தில் நாம் வளரும்படியாய், மெச்சூர்டாய் மாறும்படியாய், இன்றும் நாம் அநேகரை ஆறுதல் படுத்துகிறவர்களாய் மாறும்படியாய். இன்னும் நம்ம யாரு? நம்மளே ஆற்று. ஆண்டவரே என்னை ஆற்றும். we are supposed to give peace to others. மற்றவங்களுக்கு இளைப்பாறுதலை நாம் நடத்த வேணும். மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் உதவி. அந்த லெவலுக்கு we need to grow in spiritually. ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவை அறிகிறதான அறிவிலும் அவருடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவரை அறிகிறதான கிருபையில் நாம் என்ன செய்யணும்? வளர்ந்திரவளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரியதான வளர்ச்சி. தேவனுடைய பிள்ளைகள் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவோடு கூட அவருடைய நிறைவுக்கு நேராய் வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் பாலை குடிக்கிறவளாய் அல்ல, ஒவ்வொரு நாளும் அழாதே கலங்காதே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுறல. கர்த்தர் நம்ம உற்சாகப்படுத்த எதற்குன்னு சொன்னா, உலகத்தில் எத்தனையோ பேர் இன்னும் கவலையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாமல் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியாது, அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவு செய்ய முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும். கரெக்ட்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அநேக நேரத்தில் ஐ காட் சம் கில்ட்டி கான்ஷியஸ். எனக்கு நிறைய நேரத்தில் வரும். நான் அனுபவிக்காத சில காரியங்களை பேசும்போது, இல்லாவிட்டா ஐ யூஸ் டு திங்க், am I really experiencing to talk this to somebody else? என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறோம், சரி, அநேக காரியங்களை நாம் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை பற்றி சொல்லும்போதோ இல்லை ஏதோ ஒரு காரியங்களை குறித்து பேசும்போதோ என்னுடைய மனசாட்சியில் நான் அதை உண்மையாகவே அனுபவிக்கிறேனா? அந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேனா? அப்போ நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு பலன் உண்டாகிறது. then that will give a great power in the life. Hallelujah. நாம் கர்த்தருடைய வார்த்தையை ருசிக்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுபவிக்க நாம் பேசும்போது நமக்கு என்ன உண்டாகும்? பெரிய பலன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்வார் என்று சொன்னா, நம்மை மாற்றுகிறவர் ஆவியானவர், நம்மை உருவாக்குகிறவர் ஆவியானவர், நம்மை உருவாக்குகிறவர் அவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் தேவனுடைய ஆவியானவர் தான். என்னுடைய பலத்தினால முடியாது, உங்களுடைய பலத்தினால முடியாது. நான் இதை விட்டு விடணும், நான் என்னுடைய பாரத்தை ஒப்பு கொடுக்கணும், முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் அழுது உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, ஊற்றி விடும்போது, பாஸ்டர் அருமையாக பேசினாங்க, உங்களுடைய பாரங்களை என்ன செய்யுங்க? அவருடைய கரத்தில் அழுது ஊற்றி விடுங்க, எல்லாவற்றையும் ஊற்றி விடுங்க. கர்த்தர் அவைகளை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது, when the spirit of the Lord start working in our life, when the spirit of the Lord start building our characters, when the spirit of the Lord start molding our life, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. யாரை போல மாற்றுகிறார்? கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா.
ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவனை என்ன செய்வாரா? அவனுக்கு பூரண, நமக்கு சொல்ல முடியுமா? Can we say boldly in the presence of the Lord? ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு எப்போதும் ஒரு பூரண சமாதானத்தை தந்திருக்கிறார், எனக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அதை நாம் வாஞ்சித்து பிரயாசப்படுறோம். எல்லாரும் we are all human, நம்ம எல்லாரும் பலவீனர் தான், எல்லாரும் இந்த மாம்சத்தில் ஜீவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பூரண சமாதானத்தை எனக்கு தாங்க சுவாமி, இந்த பூரண இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்லும்போது நாம் நினைக்கிறது எல்லாம் வெளியே உள்ளவங்களுக்குன்னு. முதல்ல ஆண்டவர் நமக்கு தான் கொடுக்குறார். நாம் தான் பாரங்களை சுமந்து கொண்டு வருத்தப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நமக்குள்ள இளைப்பாறுதல் வந்து சபை ஒரு இளைப்பாறுதலில் ஜீவிக்கும் போது அந்த இளைப்பாறுதல் உலகத்துக்கு கடந்து போகிறது. ஹல்லேலூயா. நம் மூலமாக அந்த இளைப்பாறுதல் எல்லாருக்கும் கடந்து போகிறது. அவர் என்ன சொல்றார்? நமக்குள்ள பூரண சமாதானத்தை கண்ட. Do not let not your hearts be troubled and do not be dismayed. ஒரு நாளும் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் நமக்கு ஜெயித்து தருகிறார். சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு மேலாய் கிரியை செய்கிறவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த தேவன் அவரை விசுவாசிக்கும் போது என்ன செய்கிறார்? நம்முடைய எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ், எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக விடுதலை செய்கிறார். சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. ஆபிரகாம் ட்ரஸ்டிங் காட் இன் அன்னோன் சிச்சுவேஷன். ஆபிரகாம் என்ன செய்தான்? அவனுடைய காரியங்கள் எல்லாம் அன்னோன். அவனுக்கு என்னது? எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியாது. அன்னோன் சர்க்கம்ஸ்டன்ஸ். அன்னோன்னா தெரியாது, ஒன்றுமே கிளாரிட்டி, ஒரு பூர்ணமான அவன் என்ன பண்ண போகிறோன்னு அவனுக்கு எந்த கிளாரிட்டி இல்லை. ஆனால் அவனுடைய சூழ்நிலை எவ்விதமான அவன் அன்னோன் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆண்டவரை என்ன செய்தான்? விசுவாசித்தான், அப்படியே நம்பினான். ஆண்டவரோட வார்த்தை அப்படியே விரும்பாசான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவரே என்னோட பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே எவ்விதமாக நடக்க போதும் சரி, எந்த சூழ்நிலை செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்கிற காரியங்களில் உடனே செய்யுங்க. வசனத்தை எடுத்துகிட்டு பார்த்து, ஆண்டவரே நான் போகிற காரியங்கள் எனக்கு தெரியும், ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறேன், நான் உண்மை நம்பியிருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையுமே நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் கூட he trusted God in the adversity. அவனுடைய எல்லா சூழ்நிலை, அவனுடைய எதிர்ப்புகள், அவனை பிரதர்ஸ் வித்து போட்டாங்க, குழியில் போட்டாங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருந்தார் நோக்கத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். மோசே ட்ரஸ்டிங் காட் இன் த லீடர்ஷிப். தேவன் அவனுக்கு கொடுத்ததான அழைப்பை, தேவனுடைய ஜனத்தை நடத்தும்படியாய் அவனும் என்ன செய்தார்? அவன் தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் அவனை அழைத்தார். அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தும்படியாய் அவனுடைய சூழ்நிலை, அவன் ஆண்டவரை விசுவாசித்து நடத்தினான். அவனுக்கு எவ்வளோ பாரம் இருந்துச்சு, மோசேக்கு எவ்வளோ பாரம். அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்தாங்க? அவரிடத்துல நின்னாங்க. ஜஸ்ட் இமேஜின் வாட் வில் பி ஹிஸ் சிச்சுவேஷன். அவ்வளோ பேரையும் அவ்வளோ பாரத்தை நடத்துவதற்கு ஆண்டவனுக்கு என்ன செய்தார்? பலன் கொடுத்தார். என்ன சொன்னா? அவர் தேவனை விசுவாசித்தார். அந்நாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அந்நாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றினார். ட்ரஸ்டிங் காட் இன் பிரேயர். அவருடைய சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் ஆண்டவனுடைய ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறார். ஆண்டவனுடைய ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டார் என்று விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் ஜெபித்துட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லி 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்ற பண்ணுவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். நான் இதை பேசும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் உண்டாகுது. என் தேவனால் கூடாத காரியம், am I really experiencing this? இதை நம்ம உலகத்துக்கு அதை காண்பிக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதும் அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யுது? அப்படியே நடந்தது. மார்க்கில் வாசிக்கிறோம், தேவன் ஆண்டவரை என்ன செய்ய அவன் பிரசங்கம் பண்ணிட்டு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். There should be signs and wonders for what we are talking in the church. ஆண்டவருடைய சபையில் தேவனுடைய வசனத்தை நான் பேசும்போது அந்த வசனத்தை என்ன செய்கிறார்? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இதை விசுவாசிக்கும் போது, நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. நாம் ஜெபிக்கிற காரியங்களில் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தந்துட்டீர் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வல்லமை தேவனுடைய பல்லமையிலிருந்து கடைசி நாட்களில் புறப்பட்டு போக வேணும். The church should be equipped with the wonders and
மிராக்கிள்ஸ், சபையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேணும். வியாதியஸ்தல் குணமாக்கப்பட வேணும். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேணும். தேவனுடைய ஜனங்கள் விடுதலையோடு ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்யறான்? அநேக கட்டுகளை கொண்டு வருகிறான். கவலையினால் உங்களை கட்டுகிறான், பாவத்தினால் உங்களை கட்டுகிறான், உலக கவலையினால், உலகத்தினுடைய எல்லா காரியங்களினாலும் உங்களை கட்டுகிறான். இட் இஸ் த பிளான் ஆஃப் த டெவில். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டு? விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, எல்லா கட்டுகளை விடுதலை ஆக்குறதான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள கிரியை செய்யும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். நாம் தேவனை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறார். எலியா தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம். ட்ரஸ்டிங் காட் ஃபார் த ப்ரொவிஷன். அவருடைய தேவைகளுக்கு யாரை நோக்கி பார்த்தான்? காகத்தை கொண்டு ஆண்டவர் செய்தார். அவனை போஷித்தார். அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா. பழைய காலத்தில் அவர் தீர்க்கதரிசிகளை குறித்து போய் எலிசா கூட எவ்வளவு வல்லமையா இருந்தாங்க. how the God was using it. எலியாவின் தேவன் எங்கே? எலிசாவின் தேவன் எங்கே? அவருடைய வல்லமை மட்டுவாகி விட்டதா? அவருடைய வல்லமை குறைந்து போனதா? இன்றைக்கும் அதே வல்லமுள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அதே அதிசயங்கள தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அதே தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறார். ஒரு நாள் மாறி போறதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறி போறதில்லை. அவைகள் எவ்விதமாய் நாம் விசுவாசிக்கிறோமோ, அறிக்கைப்படுகிறோமோ, அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கிறது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆதங்கம், விருப்பம் எல்லாம் நான் அதைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். என் பிள்ளைகள் கட்டப்பட்டிருப்பது அவருடைய சித்தம் அல்ல. ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷமா என்ன செய்திருந்தால்? கட்டப்பட்டிருந்தாள். ஆலயத்துக்கு வருகிறாள், போகிறாள், ஆனால் அவளுக்குள்ள கட்டுகள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எல்லா கட்டுகளும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், when you go away, when you don't have the relationship with God, ஆண்டவரோடு உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால், வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் ஆண்டவர்கிட்ட போகும்போது, கடமைக்காக வந்து ஏதோ ஒரு ஜெபித்துட்டு இப்படி போகும்போது அநேக காரியங்களை அவன் என்ன செய்யறான்? நம்மளை கட்டி வைக்கிறான். ஆனால் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு அங்கதான் ஜெயத்துக்கு இருக்கு. பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. Don't trust the word of the devil. பிசாசு உங்களுடைய காதுகளில் வந்து சொல்லுவான், இதெல்லாம் பேசுவாங்க, ஒன்றும் ப்ராக்டிக்கலாக இருக்காதுன்னு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எலியா தன்னுடைய தேவைகளுக்கு சென்றார். தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ட்ரஸ்டிங் காட் இன் இஸ் பேட்டில். அவருடைய எல்லா யுத்தத்திலும் அவன் என்ன செய்தான்? தேவனை சார்ந்திருந்தான். தேவனை சார்ந்திருந்தான். கர்த்தர் அவனுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். ட்ரஸ்டிங் காட் இன் கரேஜ். அவள் என்ன செய்தார்? ஆண்டவரை விசுவாசித்து அவர் தைரியமாய் அந்த அரண்மனையில் போய் என்ன செய்தார்? பேசினதாய் பார்க்கிறோம். நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து வாசிக்க விரும்புகிறேன். The woman with the issue of blood. வாசிங்க. மார்க் எழுதினதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25-34 வரை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு சம்பவம் நடந்தது நாம் வாசிக்கிறோம். இது நம்ம பாருங்க. She had a faith, a small faith. அவளுடைய விசுவாசம் என்ன? நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட போதுன்னு. வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்ட உடனே அவருடைய வல்லமை என்ன செய்தது?
புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட நான் கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது நீங்கள் ஆண்டவரை தொடும்போது அவருடைய வல்லமை நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. எவ்விதமாய் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார்? விசுவாசத்தினால. விசுவாசத்தினால என்ன செய்தார்? அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லா பணத்தை செலவழித்து அவள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால் அவர் சுகமாக்குகிறார், விடுதலை தருகிறார் என்று சொல்லி. ஆனால் அவள் போய் என்ன செய்தாரா? அவருடைய வஸ்திரத்தை போய் விசுவாசத்தோடு தொட்டாள். இந்த மாலை வேளையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீங்கள் அவரை தொடுவீங்கன்னா, விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் வருவீங்கன்னா, உங்களுக்கு பெரிய விடுதலை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய அதிசயங்களை நமக்குள்ள செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை வேளை நாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் நாம் எடுத்து ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையானது அவிதமாகவே இருக்கிறது. 1 கொரிந்தியரில் ஒரு வசனத்தை வாசித்தேன். இட் வாஸ் ஸோ 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல தேவனுடைய ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்திலே உண்டாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது என்னது? த கிங்டம் ஆஃப் காட். மற்ற வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு? காட்ஸ் வேஸ் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் மியர் டாக். தேவனுடைய ராஜ்யம் ஜஸ்ட் பேசுறது இல்லை. த காட்ஸ் வே இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் மியர் டாக். ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் இன் வேர்ட் பட் இன் பவர். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யற? ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் டாக். அது சும்மா ஏதோ பேசிட்டு போறது இல்லை. ஆண்டவர் சுகம் தருவார், ஆண்டவர் இளைப்பாறுதல் தருவார், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். இட் இஸ் நாட் தட். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் த டாக். இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ப்ரீச்சிங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சேயிங் அடுத்தர் உன்னை ஆதரப்படுத்துவார். இட் இஸ் நாட் தட். வாட் ஹி சேஸ்? தேவனுடைய ராஜ்யம் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் த பட் நாட் இன் த டாக். அடுத்தது 2வது பகுதியில் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பவர். இன்னொரு வெர்ஷனில் நான் வாசித்தேன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. God's ways is not a matter of mere talk, it's an empowered life. An empowered life. இது என்ன செய்யலாம்? தேவனுடைய வல்லமையினால் நிறைந்து ஜீவிக்க. நிறைய அருமையாக இருக்கு. MSG மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க, அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வார்த்தை என்ன ரொம்ப இன்னைக்கு பாதித்தது. தேவனுடைய ராஜ்யம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் what we just preach. இது ஒரு கடமைக்கு வந்தோம், ஒரு வசனத்தை கேட்டோம், ஒருத்தர் பேசினாங்க, ஒருத்தர் no, it is not that. God is doing something else. இது ஒரு see, it is not that எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நம்முடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை கண்டு ப்ளீஸ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேதரிங், ஏதோ ஒரு வாரத்தில் வந்து கூட. நோ, the spirit of the Lord has a greater plan concerning our life. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் தான் ஆவியானவர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய், நம்மை உருவாக்க முடியாய், நம்மை விடுதலையாக்க முடியாய், நம்மை ஆறுதல் படுத்த முடியாய். He want to demonstrate the power that comes in our life. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு வார்த்தையில் அல்ல. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல வாய்களை திறந்து ஆவியானவர் எனக்கு கொடுத்ததான இந்த வார்த்தைகள் ரபாக்கா சந்தினா மன கத்தியானா ஆண்டவியானவர் எவ்வளவு உறுதிப்படுத்துகிறார். நீங்க கவலையோடு என்ன வியாதி இருந்தாலும் இந்த ராத்திரில கர்த்தர் சுகப்படுத்த போகிறார். இயேசுவை நீங்க தொடும்போது ஆண்டவர் நீங்க விசுவாசிக்கு அறிக்கை பண்ணுங்க. வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை வேணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கர்த்தர், இது கர்த்தரோடு நீங்க பேசுற நேரம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் வேணுமா? உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? உங்களுக்கு இளைப்பாறுதல். நான் பேசுற என்னுடைய ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள அந்த இளைப்பாறுதல், தேவன் எனக்கு கொடுக்கிற சமாதானம், தேவன் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம், தேவன் எனக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். இட் இஸ் பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் உன்னை புத்தி கெட்டாதது. கர்த்தர் உனக்கு திறக்க போகிற வழிகளோட புத்தி கெட்டாதது. தேவன் உனக்கு திறக்க போகிற வழிகள் எல்லாம் புத்தி கெட்டாதது. தேவன் உனக்கு செய்ய போகிற அற்புதங்கள் எல்லாம் இட் இஸ் பியாண்ட் யுவர் காம்ப்ரஹென்ஷன். என் தேவனால் எல்லாம் கூடுதா கத்துடா பல கத்துடா ரிமக்க சகதுடா மனக துரி பிடி கத்துடா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாரங்களை கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் உங்களை கட்டுவிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். இவ்வளவு நாள் கட்டப்பட்டிருந்தான எல்லா கட்டுகளையும் விடுதலையாக்குறார். விசுவாசத்தோடு அவரை துதிக்க அவரை துதிக்க ரபாக்க சகதுடா பல கத்துடா ரிபாக்க சகதுடா பன கத்துடாயினா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருடைய பாதத்தில். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். There is a great burden for the church, for the Spirit of the Lord. God has a greater plan concerning us.
தேவனுடைய பிள்ளைகள் நம்ம விதமாகவே வந்து போக அவருக்கு இஷ்டம் இல்லை. He wants our life to be transformed. He wants us to be enjoying His peace. அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய இளைப்பாறுதல் நம் உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக மாற வேணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர் இருக்கிறார். உன் தலைமுடியெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே என் தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கீங்கப்பா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. ஐயா உமக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது. கர்த்தர் இந்த எல்லா தீமைக்கு உன்னை விலக்கி காத்துக் கொள்வார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காதே போகும். கர்த்தர் உனக்கு புதிய பாதைகளை உருவாக்குவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னுடைய எல்லா கவலைகளை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் உனக்கு எல்லா வழிகளை திறந்து தருவார். உன்னுடைய எல்லா வியாதிகள் உன்னுடைய சரீரத்தை விட்டு கலந்து போகும். ரிபாக்க ஷகதுனா பலக துரிபிடிக்க துரா ரிபாக்க சந்தின மனக துராயின மனக துரா. கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிடம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். கஷந்தியான பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீங்க. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆவியானவரே, என்னுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களோட தலைமுடியெல்லாம் இருக்கேன்னு சொன்னீங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களோட ஜீவியங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்குன்னு சொன்னீங்க சுவாமி. எங்களோட எதிர்காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. எங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்த தேவனப்பா. ஐயா, இவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம்ப்பா. ஒரு நாள் எங்களோட ஜனம் ஆண்டவரே, சபை ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சபை தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. the kingdom of God is not in word. ஆண்டவருடைய வார்த்தையானது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல ஆண்டவரே, பலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேணும். எங்களுடைய ஜீவியத்தில் வெளிப்பட வேணும். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமீன். மங்கதுடாயினா திரபலக சந்தினா மனகதுடா. ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிங்க. பலவீனமாக இருக்கிறீங்களா? கவலையோடு எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் வைத்து விடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்த இடத்துல வைப்பு கொடுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the spirit of the Lord speaking to you. தேவாவியானவர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன்னுடைய ஜீவியத்தை சாட்சியாய் மாற்றுவேன். எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஆண்டோடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்முடைய வாழ்க்கையை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருங்க. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்பிக்கையோடு கைத்தடி பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆமென். glory. கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார். வாழ்க்கையில அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே
கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நாளையில் நல்ல செய்தி கேட்டோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார். நம்முடைய வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளெல்லாம் அவர் விளைவித்து விடுவோம். ஒரு விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை நம்பி, என் ஆண்டவர் என் காரியங்கள் எல்லாம் அறிவார், என் வழிகளை அவர் அறிவார், என் சிந்தனைகளை அவர் அறிவார், நான் போகிற பாதையை அவர் அறிவார், என் இதயத்தில் வாஞ்சலான் நிறைவார் அவர் அறிவார், என் குறைவெல்லாம் அவர் அறிவார். என்னுடைய பாரத்தை நீக்குவதற்கு என் சர்வ வல்லமையுள்ள என் இரட்சகர் இயேசுவை தவிர ஒரு ஆறாலும் முடியாது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மேல் நம் பாரத்தை விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு அவரிடத்தில் ஊற்றி விடும்போது, அவரிடத்தில் நாம் இறக்கி விடும்போது, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாக இருந்து அவர் நம்முடைய பாரங்களெல்லாம் நீக்கி நமக்கு இளைப்பார் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று பாடினோம். நல்ல வசனங்களை கேட்டோம். உங்களுக்காக சகோதரர் ஜெபித்தாருங்க. ஆனால் இந்த நாளில் இப்போ மறுபடியும் நம்ம விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விட்டோம் என்று பாடுவோம். அல்லேலூயா. நல்ல செய்தி கேட்டோம். கேட்கும்போது நல்ல விசுவாசமாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று பாடினோம். நீங்கள் உண்மையாக இந்த வசனத்தை கேட்டு விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் என்ற அந்த பாடலை நம்ம பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மறுபடியும் பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசித்து உங்களுடைய பாரத்தை அவர் மேலே இறக்கி வைத்து விட்டீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்வார். உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மாற்றுவார். உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய கர்ப்பத்தையும் கனியை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய வேலையை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய மனக்கவலையெல்லாம் அவர் தீக்கி கர்த்தர் ஒரு மெய்யான சமாதான சந்தோஷம் இளைப்பாறுதல் உங்களை தருவார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி
எங்கள் பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். எங்களை வைத்த அன்பு இரக்கம் தயவு கிருபை பெரிது. கிறிஸ்து மூலமாக எங்களை முன்கரித்து தெரிந்து ரட்சித்து அதிசயமாக வழிநடத்திலே இந்த பரிசானவரே உங்களுடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்தில் கிறிஸ்துக்குள்ளாக நீ கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் எங்களுக்கு நீக்கி இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாளிலே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நம்முடைய பள்ளிகள் பாரத்தில் நீக்கும் நல்ல இளைப்பாறுதல் தாரும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாம் பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா.